الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى وقال تعالى ومن تزكى فإنما يتزكى لنفسه وإلى الله المصير سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم। अल्लाह ताला ने इंसान के अंदर ऐसी सलाहियत रखी है कि वो अच्छा बनना चाहे तो अच्छा भी बन जाता है और बुरा बनना चाहे तो बुरा भी बन सकता है। கண்ணியமானவர்களே, அதில் சொன்னாங்க அல்லாஹ் தஆலா மனிதனுக்கான இப்படியான தகுதிகளை வச்சிருக்கிறாங்கன்னா, எப்படி ஒரு தகமை ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, மனிதன் தான் நல்லவனாக ஆக நாடினால் அவனுக்கு நல்லவனாகி, அல்லது தான் ஒரு மோசமான மனுஷனா ஆகணும் என்று அவன் நாடினான் அவனுக்கு அப்படியும் ஆகும்। अच्छा बनना चाहे तो फरिश्तों से भी ऊंचा बन जाता है और अगर बुरा बनना चाहे तो जानवरों से भी बदतर हो जाता है। இனிமேலவர்களில் நல்லவர்களாக மனிதன் ஆக நாடி அவன் நாட்டம் கொள்வானாக இருந்தால் எந்த அளவு உயர்ந்த அந்தஸ்துக்கு போவான் என்றால் மலக்குமார்களை விட சிறந்தவனாக மனிதன் ஆகும்। அதில் மோசமானவராக ஆகணும் என்றால் எந்த அளவுல போயிட்டு நிற்பான்டா, இனிவர்களை மிருகங்களை பார்க்க மோசமானவனாக। बाज़ इंसानों के बारे में अल्लाह ताला कुरान पाक में फरमाते हैं उलाइक कल अनआम बल हुम अज़ल, ये जानवरों की तरह है, बल्कि जानवरों में भी किसी बात का लिहाज होता है, ये जानवरों से भी ज़्यादा भटके हुए लोग हैं। சில மனிதர்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உலாயிக கல் அன்ஆம் என்று சொல்லி, அவர்கள் கால்நடைகளை போல, அதுபோல சொல்லாம் இல்லை, கால்நடைகளை போல இல்லை, அதை விடவும் மோசமானவர்கள், மிருகங்களுக்கு இல்லாத சில மோசமான தன்மைகள் அவர்கள்ட்ட நிரம்பியிருக்குது, அப்படி அல்லாஹ் சில மக்களை பற்றி குர்ஆன்ல சொல்றான்। अब सवाल ये पैदा होता है कि इंसान का बनना और संवरना है क्या? सारी दुनिया और ये सारा यूरोप, सारा मगरब, सारे कुफरिया जो ममालिक हैं, ये सब के सब कहते हैं हम तो बने हुए लोग हैं, हम तो कामयाब लोग हैं, लेकिन असल कामयाबी और असल संवरना और सुधरना और बनना क्या है? எனவே கண்ணியமானவர்களே, இப்ப கேள்வி என்ன தெரியுமா? மனிதன் சமையலண்டா, மனிதன் சுத்தமாக இருந்தா அப்படின்னா என்ன? ஏன்னா இன்றைக்கு இந்த ஐரோப்பிய மேற்கத்திய குஃபருடைய இந்த நாடுகள், அதுல வாழக்கூடிய மக்கள், அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் சீரா நாட்கள் தான், நாங்கெல்லாம் பூர்த்தியான ஆக்கள், நாங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சாக்கள், நாங்கெல்லாம் முழுமையான மனிதர்கள் என்று அவங்கள பற்றி விளங்கிக்கிறாங்க, அவங்கள பற்றி அப்படித்தான் சொல்றாங்க எல்லாருக்கும்। அப்போ கண்ணியமானவர்களே, நாங்க சொல்றோமே மனிதன் வெற்றி அடைகிறது, மனிதன் சமைகிறது, மனிதன் சீராகிறது அப்படின்னா என்ன? तो असल बनना संवरना ये नहीं है कि इंसान के पास बहुत पैसा हो, बहुत पढ़ा लिखा हो, 10 ज़बानों में माहिर हो, ये बनना संवरना नहीं है। असल बनना संवरना ये है कि इंसान अपने वजूद पे ऐसी मेहनत करे कि उससे अल्लाह की कोई नाफरमानी ना। இன்னமானவர்களே, நாம சொல்றது மனிதன் சமைகிறது, மனிதன் முழுமை அடைகிறது, மனிதன் சீராகிறதுன்னா அது இல்லை அந்த மேற்கத்தியர்கள் சொல்றது। அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கனிமானவர்களே, அதில் சொல்றாங்க, மனிதனிடத்துல பணம் வந்து சேர்றது, இவன் பெரிய படித்தவனாகிறது, ஒன்றுக்கு பற்றி சொத்து செல்வம், ஒன்றுக்கு பற்றி பாச தெரியும், இந்த நிலைமைகளை அடைகிறதுல பேர் கண்ணியமானவர்களே மனிதன் சமைகிறது, மனிதன் சீராகிறது அல்ல। அசல்ல மனிதன் சீராகிறது என்றால், அசல்ல மனிதன் முழுமை அடைகிறது என்றால் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, மனிதன் அவன்ல முயற்சி செய்யணும், மனிதன் தன்னில முயற்சி செஞ்சு ஒரு இடத்தை அடையணும்। எந்த இடம் தெரியுமா? அவனால
அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு எந்த மாறுபாடுமே நடக்கக்கூடாது. அந்த இடத்தை மனிதன் அடையும். तो बनना संवरना ये है कि नज़र का देखना गलत ना हो, ज़बान का बोलना गलत ना हो, कान का सुनना गलत ना हो, हाथ का पकड़ना गलत ना हो, ज़बान से बोलना गलत ना हो, खाना पीना गलत ना हो, पूरे वजूद से ऐसा कोई काम ना हो जिससे अल्लाह नाराज़ होता है। வினியமானவர்களே, நாங்க செல்வது சமைகிறது சீராகிறது என்ன தெரியுமா? அவருடைய கண்ணால அல்லாஹ்க்கு மாறுபாடு நடக்கக்கூடாது, அவருடைய காதால அல்லாஹ்க்கு மாறுபாடு நடக்கக்கூடாது, அவருடைய நாவால அல்லாஹ்க்கு மாறுபாடு நடக்கக்கூடாது, அவருடைய சாப்பாடு குடிப்பு எதுவுமே அல்லாஹ்க்கு மாற்றம் வைக்கப்படாது. மொத்தமாக அவருடைய முழு உடம்புல இருந்து எந்த உறுப்பாலையும் அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத எந்த செயலும் வெளியாகப்படாது. हर मुसलमान ये चाहता है कि वो गलत काम न करे, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆசை இருக்குது, நான் பிழையான வேலையும் செய்யப்படாது, நான் தவறு செய்யப்படாது. लेकिन फिर भी उससे गलत काम क्यों हो जाते हैं? ஆனா அப்படி அவரு நினைச்சு அவருடைய மனசுல அப்படி இருக்கிற நேரமே அப்படி இருக்கக்குள்ளேயே அவரால் தவறான வேலைகள் நடக்குது. அது ஏன் நடக்குது? नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है, अगर इंसान का दिल खराब हो जाए तो फिर वो उससे बुराइयां जरूर होती हैं। ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களுக்கு என்ன சொல்லுதுமா? எப்ப மனிதன் உள்ளம் அழுக்காயிடுமோ அவன் இருந்து அழுக்கான விடயங்கள் தான் வெளியாகும். और अगर इंसान का दिल ठीक हो जाए तो फिर उसकी नज़र, ज़बान, कान, हाथ, मुंह, शर्मगाह, सारा वजूद उसका ठीक हो जाता है। கண்ணியமானவர்கள், எப்ப மனிதன் உள்ளம் சுத்தமாகிடுமோ அவனுடைய உறுப்புகள் இல்லாமல் பார்வையா கேள்வியா வெக்கஸ்தலமா எதா இருந்தாலும் அது எல்லாமே சுத்தமாகும். और हमारे नबी का इरशाद है कि हर चीज़ की सफाई के लिए कोई जरिया होता है। ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல உள்ளது, ஒவ்வொரு பொருளையும் சுத்தம் செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. لكل شيء فقالة وفقالة القلوب ذكر الله। ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு பொருளையும் லிக்குல்லி ஷைஇன் ஃபகாலத், ஒவ்வொரு பொருளையும் சுத்தம் செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதோட சொன்னாங்க, மனிதர்களுடைய உள்ளங்களை சுத்தம் செய்யறதுக்கு என்ன முறை? மனிதன் உள்ளத்துல உள்ள இந்த ஊற்றைகள், மனிதன் உள்ளத்தில் இருக்கிற இந்த பாவத்தின் உணர்வுகள், இதுகளை கலக்கிறதுக்கு என்ன வழி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வை ذکر செய்யறது தான். अगर हम चाहते हैं कि कामयाब हो तो सबसे पहला काम गुनाह छोड़ो। அதனால நானும் நாங்கள் எல்லாரும் இதை நாடுவமாக இருந்தால் நாங்கள் வெற்றியாளர்களாகணும், நாங்கள் வெற்றி அடையணும். அப்ப எனக்கும் உங்களுக்கும் உள்ள முதலாவது வேலை நம்ம பாவங்களை அடியோடு விட்டுருவோம்। अल्लाह ताला ने पिछली जितनी कौमों को पकड़ा है, जितने लोग तबाह हुए, बर्बाद हुए, जिन पे अजाब आया, वो इसलिए नहीं कि वो पढ़े लिखे नहीं थे, इसलिए नहीं कि वो गरीब थे, बल्कि इसलिए कि वो गुनाहगार थे। கண்ணியமானவர்கள், எங்களுக்கு முன்னால உலகத்துல வாழ்ந்த சமுதாயங்கள்ல அல்லாஹ் ஜலாலுஹு யாரை பிடிச்சானோ, யாரை தண்டிச்சானோ, யாரை அழிச்சானோ, யாருக்கெல்லாம் தண்டனைகள் இறக்கினானோ அதுக்கு என்ன காரணம்? அவங்க எழுத வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தாங்க, அதனாலேயே தண்டனை இறங்கிச்சு. அல்லது அவர்கள் ஏழைகளாக செல்வம் இல்லாதவர்களாக வாழ்ந்தாங்க, அதனாலேயே தண்டனை இறங்கிச்சு. அதொன்றும் காரணம் இல்லை. அவர்கள் அல்லாஹ்க்கு மாறு செய்தவர்களாக ஆயிட்டாங்க, அதனால தானே அவங்களுக்கு தண்டனை வந்துச்சு. அல்லாஹ் தஆலா ஃபர்மாते हैं ஃபகுல்லன் அഖذனா பிதம்பிஹி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான், ஃபகுல்லன் அഖذனா பிதம்பிஹி, ஒவ்வொரு ஆளையும் அவர்களோட பாவத்துக்காக தான் நாங்கள் அவர்களை பிடிச்சோம். அல்லாஹ் कारून के पास बहुत पैसा था लेकिन अल्लाह की नाफरमानी की तबाह हो गया। என்ன காரூன் தெரியும், ரொம்ப பெரிய செல்வந்தர், நிறைய சொத்து செல்வம் இருந்துச்சு, ஆனா அல்லாஹ் அவன் மாறு செஞ்சதால அல்லாஹ் அவனை பிடிச்சான். आज हमारा सारा मुआशरा गुनाहों में मुब्तला है। இனிமாக இருக்கிற முழு சமூகம், என்ற முழு வாழ்க்கை பாவங்களாக அப்படி பீடிக்கப்பட்டதாக இருக்குது। और दुनियादार तो दुनियादार, हमारे दीनदार, हमारा जो दीनदार तबका है वो भी गुनाहों में मुब्तला है। துனியாதாரிகளை பத்தி எல்லாம் நாங்க சொல்றது, துனியாதாரிகள் அவங்களோட லைன்ல தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தீன்தாரிகள் வந்து நாங்க யாரெல்லாம் பாக்குறோமோ, தொழுதுட்டு இருக்கிறாங்க, மசூதோடு இருக்கிறாங்க, அவர்களோட நிலைமையும் அவர்கள் இன்னைக்கு பாவத்துல பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க।
हमने समझ लिया है कि बस नमाज ही सारा दीन है। இனிவர்கள் இதை நாங்க விளங்கப்படாது, தொழுகைதான் முழு தீனம், தொழுதுட்டே எல்லாம் சரி. नहीं, दीन जाहिर और बातिन, सारे वजूद को, जाहिर को, बातिन को अल्लाह ताला के हुक्म से का पाबंद करना, अल्लाह ताला की नाफरमानी से पाक करना, इसका नाम दीन है। இனிவர்களே, தீன் என்று சொல்றது வெறுமனே தொழுது முடிஞ்சு எழுதிட்டு போறது அல்ல. மனிதன் உள்ரங்கம் வெளிரங்கம் ரெண்டுமே, மனிதன் உள்ரங்கம் வெளிரங்கம் இது ரெண்டுமே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கு விருப்பம் உள்ளது ஆக மாறி உள்ளுக்கு வெளியில இது ரெண்டிலையுமே அல்லாஹ் விரும்பாத எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத அத்தனை ஒட்டும் அவனோட உள்ளுக்கு வெளியே இது ரெண்டையும் 100 சுத்தமாக்குறது தான், அதுக்கு பேரு தான் தீன் என்று சொல்றது. अल्लाह पाक से इतनी मोहब्बत करना कि सारी दुनिया से ज्यादा हो, ये फर्ज है। இனிமேல் அந்த பரிசுத்தமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவோட நாங்கள் எவ்வளவு அன்பு வைக்கணும் என்றால், அவன் எவ்வளவு நேசிக்கணும் என்றால், முழு துனியால இருக்கிற அத்தனை வசதிகளை விட அந்த அன்பு எங்களோட கல்வியில மிகைக்கும். अल्लाह के नबी से इतनी मोहब्बत करना कि सारी दुनिया से ज्यादा हो, ये फर्ज है। இனிமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஹஜ்ரத் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எந்த அளவு முகப்பத் வரணும் என்றா அது மாதிரி முழு துனியால இருக்கிற அத்தனை முகப்பத்தை விட அந்த அன்பு மிகைக்கணும். இது எங்களுக்கு ஃபர்து, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறது. अल्लाह के रास्ते में जिहाद से इतनी मोहब्बत करना कि सारी दुनिया की मोहब्बत से ज्यादा हो, ये फर्ज है। அல்லாஹ்வோட பாதையில தியாகம் செய்வது, இதில் எவ்வளோ அல்லாஹ்வோட தீனுக்காக எவ்வளோ எங்களுக்கு அதுல முகப்பத் வரணும் என்றா அதுவும் துனியால இருக்கிற அவ்வளோ நேசங்களை விட மிகைக்கணும், அதுவும் எங்களுக்கு கட்டாயம். अल्लाह ताला कुरान पाक में फरमाते हैं, कुल इन काना आबाउकुम व अबनाउकुम व इख्वानुकुम व अज़वाजुकुम व अशीरतुकुम व अमवालुन इक़्तरफ़्तुमूहा व तिजारतुन तख़शौन कसादहा व मसाकिन तर्दौनहा अहब्ब इलैकुम मिनल्लाहि व रसूलिहि व जिहादिन फ़ी सबीलिहि फ़तरब्बसू हत्ता यअतिय अल्लाहु बिअम्रिहि वल्लाहु ला यहदिल क़ौमल फ़ासिक़ीन। இனிமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு அழகான ஒரு புத்தி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றா? இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், அது மாதிரி உங்களுடைய குடும்பம், அது மாதிரி நீங்க எந்த வியாபாரம் நஷ்டம் பெய்திடும் என்று பயப்படுறீங்களோ அந்த வியாபாரம், அடுத்தது நீங்க சேர்த்து வச்சுக்கிற உங்களோட சொத்து செல்வங்கள், இது எல்லாமே அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் விட அல்லாஹுடைய தீனுக்காக தியாகம் செய்வது, அல்லாஹுடைய தீனுக்காக பாடுபடுறது, இது எல்லாத்தையும் விட அல்லாஹுவையும் அல்லாட ரசூலையும் அல்லாட தீனுக்காக தியாகம் செய்வது, இதை விட இந்த உலகத்துடைய உங்களோட குடும்பம், சொத்து செல்வம், வியாபாரம், இதனுடைய அன்பு உங்களுக்கு மிகைக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு சோதனையை, தண்டனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி போட்டு அல்லாஹ் தாயத்தை முடிக்கிறான். அல்லாஹ் பாவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தாயத்தை. अगर अल्लाह पाक की अगर दुनिया की मोहब्बत, बीवी, भाई, बच्चे, माँ बाप, घर, अपना कारोबार, अगर इनकी मोहब्बत हमें अल्लाह और उसके रसूल की मोहब्बत से और अल्लाह के रास्ते में जिहाद से ज़्यादा है ना, तो अल्लाह ताला फरमाते हैं फ़तरब्बसू, क्या मतलब? ठहरो, मैं तुम्हें देखता हूँ। ये धमकी है। அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எனக்கும் உங்களுக்கும் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி, உங்களோட சகோதரர்கள், உங்களோட பிள்ளைகள், இவர்கள் எல்லாருடைய நேசமும் உங்களுக்கு எந்த அல்லாஹ்வை விட, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தியாகம் செய்வதை விட இனிமானவர்களே, நீங்க அதை நேசிப்பீங்களாக இருந்தால் அது அல்லாஹ் फ़तरब्बसू என்று சொல்லிக்கிறார். அதுக்கு ஹதரத் எங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நீங்க இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் என்ற அந்த அர்த்தம். எதிர்பாருங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. वल्लाहु ला यहदिल क़ौमल फ़ासिक़ीन, ऐसे लोग फासिक हैं जो अल्लाह और उसके रसूल और अल्लाह के रास्ते में जिहाद से ज़्यादा किसी और से मोहब्बत करते हैं। கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்தில் கடைசியில் அல்லாஹ் பாவிகளான கூட்டத்துக்கு வழிகாட்ட மாட்டான் என்ற வார்த்தையில உணர்த்தினான்.
யாரு அல்லாஹையும் அல்லாஹுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் விட அல்லாஹுடைய தீனுக்காக கஷ்டப்பட்டதை விட இந்த துனியாவோட வஸ்துகளை நேசிப்பாங்களோ இவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்றான். और दिलों का जो सुधार है, दिलों का जो बनना है, दिल की जो सफाई है, उसका ताल्लुक अहलुल्लाह की सुहबत के साथ और अल्लाह पाक के जिक्र की कसरत के साथ है. எனவே கண்ணியமானவர்களே, மனிதன் உள்ளம் தூய்மையாக இருக்கிறது, மனிதன் உள்ளம் வெளிச்சமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. இதுக்காக உயர்ந்த முறை என்ன தெரியுமா? அல்லாஹுவை அடைந்த, அல்லாஹுடைய தொடர்பை அடைஞ்சு கொண்ட, அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆகின அந்த நல்ல மனிதர்களுடைய சுகுபத்துல, அவர்களுடைய சகவாசத்துல, அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து அவர்களோட நேரம் கழிக்கிறது. அதுதான் வழி. எனது உள்ளங்கள் சுத்தமாகிறது. இன்னொன்று அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்வது. இது ரெண்ட கொண்டும் உள்ளங்கள் வெளிச்சமாகும், உள்ளங்கள் பிரகாசமாகும். अफसोस कि हम अपने कपड़ों को साफ रखते हैं. இனமர்களை கை சேதத்துக்குள்ள விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் எங்களோட உடுப்புகளை சுத்தம் செய்யறோம். अपने चेहरे को, अपने घर को, अपने बिस्तर को साफ रखते हैं. என்னோட முகத்தை கழுவி சுத்தமா வச்சுக்கிறோம், என்னோட வீட்டை கழுவி சுத்தமா வச்சுக்கிறோம், என்னோட படுக்கைகளை கழுவி சுத்தமா வச்சுக்கிறோம். मगर दिल को साफ नहीं करते. என்னோட உள்ளத்தை சுத்தமாக்குறது இல்லை. நாங்க அதை பத்தி யோசிக்கிறோம். कपड़ों की गंदगी मेल कुचैल है. இனிமானவர்களே, உடுப்பட ஊத்த அது தூசி புழு, அதுதான் உடுப்பட ஊத்து. बिस्तर और जगह की गंदगी मेल कुचैल है, मट्टी है. இடங்கள், கூடு, படுக்கை, இதுல உள்ள ஊத்த வெறுமனே தூசி, மண், புழுதி, அதுதான் அதுல ஊத்த. लेकिन दिल की गंदगी अल्लाह के गैर की तरफ रुझान है. என்ன உள்ளத்துடைய ஊத்த என்ன தெரியுமா? உள்ளத்தை சுத்தமாக்கணும் என்று சொல்றோமே, அப்ப எதுல இருந்து சுத்தமாக்குற? உள்ளத்துல ஊத்து இல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாத இன்னொன்றின் பக்கம் எங்களோட கவனம் திரும்பிக்கிறது. இதுதான் உள்ளத்துடைய ஊத்தல். आज हम हर चीज को साफ रखते हैं लेकिन दिल को साफ नहीं रखते. அதனால நீங்கள் தெரிகிற எல்லாத்தையும் சுத்தமாக்குறோம், என் உள்ளத்தை நாங்க சுத்தமாக்குறோம் இல்லை. हालांकि अल्लाह घर को नहीं देखता, बिस्तर को नहीं देखता, अल्लाह दिल को देखता है. ஆனா இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களோட படுக்கையோ, எங்களோட ஊட்டையோ, எங்களோட உடுப்பையோ பார்க்கறதில்ல, அவன் பார்க்கறது எங்களோட உள்ளத்தை. कभी हम इस हाल में घर से निकलते हैं कि हमारा चेहरा मेला कुचेला गंदा होता है. எப்பயாச்சும் நீங்க வீட்டுல இருந்து வெளியா போக்குள்ள உடுப்பு ஊத்தி ஆயிக்குது, முகம் ஊத்தி ஆயிக்குது, இந்த உடம்பெல்லாம் ஊத்த, இந்த நிலைமையில யாருக்கு வெளியா வர அவுட்ல ஒரு பிரயாணம் பொறுத்து. कभी हम किसी बड़े आदमी से ऐसे मिलने जाते हैं हमारे कपड़े गंदे और फटे हुए होते हैं. யார் சரி ஒரு பெரிய ஆள, முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க போறோம். போற நேரத்துல இப்படி போறது நாங்க யார் சரி ஏற்றுக்கொள்வோமா? எங்க உடுப்பு ஊத்த, எங்க உடம்பு ஊத்த, முகம் எல்லாம் ஊத்தி ஆயிக்குது, இந்த நிலைமையில போறதை விரும்புவோமா? फिर हर वक्त अपने दिल को हम गंदा किए हुए क्यों हैं जबकि अल्लाह देख रहा है. எனவே கண்ணியவான்களே, ஆனா இதெல்லாம் நாங்க செய்யறோம் இல்லை, இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா ஏன்? எந்த நேரமும் அந்த ஜலாலுஹு பார்த்து கொண்டிருக்கிற எங்களது உள்ளத்தை நாங்க ஊத்தையாகவே அழுக்காகவே வச்சிருக்கிறோம். அது ஏன்? अल्लाह ताला ये नहीं देख रहे कि कौन काला है कौन गोरा है, कौन काला है कौन गोरा है. அல்லாஹ் எதை பார்க்கறதில்ல? யார் கருப்பா இருக்கிறா, யார் வெள்ளையா இருக்கிறா, யார் கலரா இருக்கிறா, இது அல்லாஹ் பார்க்கணும். अल्लाह ये नहीं देखते कि इसने जो सूट पहना हुआ है 2000 वाला है या 10,000 वाला है. அல்லாஹ் எதை பார்க்க மாட்டான்? ஒரு போட்டிக்கிறது 2000 உடுப்பா, இது 10,000 உடுப்பா, இது அல்லாஹ் பார்க்கணும். अल्लाह हर वक्त बंदे के दिल को देखते हैं. अल्लाह பார்க்கறது உள்ளத்தை பார்க்கறான், मतलब உள்ளத்துல நீங்க பார்க்கறான். जैसे उस्ताद होता है ना, उस्ताद वो ये नहीं देखता कि तालिब इल्म काला है या सफेद है, बल्कि ये देखता है कि पढ़ाई करता है कि नहीं करता. மகளே, இப்படி உதாரணம், அவர் உஸ்தாதுன்னு வந்தா மாணவர்கள்ட்ட கருப்பாய்க்காரா, வெள்ளையாய்க்காரா, இதோ பார்க்கறது இல்லையா? அவர் பார்ப்பாரு, இவர் படிக்கிறாரா இல்லையா, அதுதான் பார்ப்போம். दुकानदार ये नहीं देखता कि उसका मुलाजिम काला है या सफेद है. கடையில வேலை செய்யற வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு முதலாளி ஒரு கருப்பாய்க்கிறாரா, வெள்ளையாய்க்கிறாரா, அதை பார்த்து ஆள் எடுக்கிறது. बल्कि ये देखता है कि काम करता है कि नहीं करता. அவரு பார்ப்பாரு, வேலை செய்யறாரா இல்லையா. आप मस्जिद में इमाम जो रखते हैं ये नहीं देखते हैं कि इमाम साहब बहुत खूबसूरत हैं या कम खूबसूरत हैं, बल्कि ये देखते हैं कि कुरान कैसा पढ़ता है.
இப்போ மஸ்ஜிதுக்கு உதாரணமா ஒரு இமாம் எடுக்க போறோம், என்ன பார்க்கறது? நல்ல பசந்தான ஒரு ஆள் இருக்கிறது, பயம் பசந்து குறவுன்னு அவர் எடுக்கிறல்ல, அப்படி பார்க்கறது. குரான் அழகா ஓதுறாரு, எப்படி ஓதுறாரு? இவர் நல்லா ஓதுறாரு, அவரே வாங்க. अगर इमाम काला है लेकिन आवाज उसकी शेख सुदेश जैसी है, இமாம் கொஞ்சம் கருப்பா தான் இருக்கிறாரு, ஆனா இமாம் சுதேஷ் மாதிரி ஓதுறாரு, उसको इमाम बनाते हैं कि नहीं बनाते? அவரை நீங்க மஸ்ஜிதுக்கு இமாம் ஆக்குவீங்களா இல்லையான்னு கேட்கிறாங்க. என்ன செய்யறாங்க? लेकिन इमाम बहुत खूबसूरत है लेकिन आता जाता कुछ भी नहीं, मखारिजी ठीक नहीं उसके। இன்னொரு ஆள் இருக்கிறாரு, நல்ல பசந்தான மனுஷன், ஆனா அவருக்கு ஒன்றும் ஓதுறதுக்கு வருது இல்ல, எழுத்துக்கள் ஒன்றும் மொழிய கஷ்டமா இருக்குது, सूर्य फातिहा में भी गलतियां करता है, அது ஃபாத்திஹாலையும் பிழை வருது, तो आप उसको इमाम बनाएंगे? அவர் இமாம் ஆக்குவோமா நாங்க? उनसे कहीं बोलते क्यों नहीं? அப்படின்னு சொன்னா இவன் பதில் சொல்றாங்க இல்லையன்னு சொல்றாங்க. அவர் இமாம் ஆக்குவோமா நாங்க? तो जवाब तो दिया करो ना, इनसे कहीं जवाब तो दिया करो। பதில் சொல்லட்டுமா? बता। तो जैसे इमाम रखने के लिए आप आवाज और किरात को देखते हैं, उस्ताद पढ़ाई को देखता है, दुकानदार मुलाजिम की मेहनत को देखता है, इसी तरह अल्लाह हमारे दिल को देखते हैं कि इसका दिल किसके साथ है। எப்படி நீங்க தொழுகிறதுக்கு ஆளை தெரிவு செய்யறதுக்கு அவரோட கராத்தை பிடிக்கிறது பாக்குறீங்களோ, ஒரு உஸ்தாது மாணவர்களை தெரிவு செய்யறதுக்கு இவரோட படிக்கிறத அமைப்பை பிடிக்கிறது பாக்குறாரோ, ஒரு முதலாளி அவரோட கடைக்கு ஆளை தெரிவு செய்யறதுக்கு இவரோட வேலை எப்படி இருக்கிறது பாக்குறாரோ, அது மாதிரி அந்த பரிசுத்தமா நல்லா சொல்லுகிற அளவு இதற்றை முகத்தையும் இவரோட உள்ளம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இவரோட உள்ளம் யாரோட இணைஞ்சிக்குது, உள்ளத்துல எது இருக்குதுன்னு அல்லாஹ் பார்க்கலாம். मुझे मेरी एक रिश्तेदार औरत ने फोन किया और कहा कि मेरा जो खाविद है वो डॉक्टर है लेकिन वो सारी रात औरतों से बात करता है। அதில் சொல்றாங்க, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண், அவ எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணினான். ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னா, அதில் என் கணவர் அவர் ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் முழு இரவும் போனை தூக்கி காதல வச்சுக்கொண்டு பொம்பளைகளோட फोन பேசி கொண்டிருக்கிறார். कई कई घंटे कालें आती रहती हैं, औरतों से बात करता रहता है। மணித்தியால கணக்குல கோல் வந்துட்டு நீக்கும், அவர் கோல் எடுத்து பேசிக்கிட்டே தான் நிற்பார். मैंने उनसे बात की, मैंने कहा आपकी बीवी को ये बात नापसंद है कि आप किसी दूसरी औरत से बात करें। நான் ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன், பாருங்க அப்படி பார்த்தேன், मैं डॉक्टर से बात की, அதில் சொல்றாங்க, நான் ஒரு நாள் அந்த வைத்தியத்தை இந்த விஷயத்த சொன்னார், டாக்டர் சாப் உங்களோட மனைவி நீங்க ஏனி பெண்களோட பேசுறத அவ விரும்புறா இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். उनका मेरी मजबूरी है, मेरी मरीज औरतें हैं, मेरे पास काम सीखने वाली औरतें हैं और मैंने उनको लेक्चर देने होते हैं, मैंने उनको समझाना होता है, तो मेरी कोई बुरी नीयत नहीं है, मैं कोई गलत बात नहीं करता हूँ उनसे। मेरी बीवी सुन रही होती है कि मैं क्या बात कर रहा हूँ, लेकिन बीवी को इतनी बात भी नापसंद है कि इसके पास किसी और औरत की कान क्यों होती है। கண்ணியமானவர்களே, அப்ப அவர் சொன்னார், அதில் நான் ஒன்றும் பிழையான பேச்சு பேசுறல்ல, வேற அங்கிங்க உள்ளாக்களுக்கு கோல் எடுக்கிறல்ல, அவங்க நோயாளிகள் கோல் பண்ணி மருந்து கேட்பாங்க, அல்லது நான் பாடம் படிச்சு கொடுக்குறாள் வைத்தியம் சம்பந்தமா, அதுல மாணவிகள் அதை போன் பண்ணி சந்தேகத்தை கேட்பாங்க, நான் என்னத்த பேசுறேனோ என்ன மனைவி பக்கத்துல உட்காந்து கேட்டுக்கொண்டா நிற்கிறேன், நான் என்ன பேசுறேன், நான் ஒன்றும் பிழையா பேசுறேன். ஆனா அதை சொல்றாங்க, மனைவிட்டு வந்துட்டா அவரோட நிலைமை என்ன தெரியுமா, இன்னொரு பொம்பளை கோல் வாரத வைக்க விருப்பம் இல்லை. मैंने दोबारा उसकी बीवी से बात की तो उसने कहा कि मेरा खाविद औरतों से गलत बात नहीं करता, मैं खुद सुनती हूँ, लेकिन मुझे डर लगता है कि ये औरतों से बात करता है, कहीं इसका दिल उनकी तरफ माइल न हो जाए। முதல்ல சென்றா நான் திருப்பி அந்த அந்த பொம்பளையோட பேசினேன், அவட மனைவியோட, அவருக்கு விஷயத்தை சொன்னேன், இப்படித்தானே உங்களோட கணவர் செய்தார். அவர் சொன்ன, அதில் எனக்கும் அது நல்லா தெரியும், என் கணவர் பிள்ளையா ஒன்றும் பேசுறதில்லன்னு நானும் பேச்ச கேட்டுக்கொண்டுதான் நீக்கிறேன். ஆனா என் உள்ளத்துல பயம் இருக்குது, பேசி 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 சில நேரம் அவருடைய கல்வில அவர்கள்ட்ட பக்கம் ஒரு ஒரு சாய் ஒன்று வந்துடுமோ, அவர்கிட்ட பக்கம் சாஞ்சிடுவாங்களோ என்ற அந்த பயம் என்ற உள்ளத்துல இருக்குது. अब बताएं, औरत ज्यादा गैरतमंद है या अल्लाह ज्यादा गैरतमंद है? இணையமானவர்களே, அதில் இந்த உதாரணத்துக்கு சொல்லிட்டு கேட்கிறாங்க, இப்ப நீங்க செல்லுங்க இணையமானவர்களே, அந்த பொம்பளைக்கு இவ்வளவு ரோஷம், அந்த பொம்பளை ரோஷம் இல்லாதா
அல்லது அல்லாஹ் ரோஷம் உள்ளவனா? हमारे नबी के सामने किसी ने हजरत सअद बिन उबादा की गैरत का तस्करा किया, तो हमारे नबी ने फरमाया अतअजबून मिन गैरत सअद अना अग़यरु मिन्हु वल्लाहु अग़यरु मिन्हु। ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில ஹஜ்ரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரோஷமான தன்மையை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தஅஜபூன மின் கைரத்தி சஅதின், நீங்க ஹஜ்ரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுக்கு வர ரோஷத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டீங்களா? வல்லாஹு அக்யரு மின்ஹு, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்ன விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விட அவன் மிகப்பெரிய ரோஷமான தன்மை உள்ளவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொன்னான். तो अल्लाह हमारे दिल को देखता है कि हमारा दिल कहाँ है। எனவே கண்ணியமானவர்களே, அது அல்லாஹ் இந்த உள்ளத்தை பார்க்கிறான், இந்த உள்ளத்தில் எங்கே இருக்குது, உள்ளத்தில் என்ன இருக்கு. इसलिए आप सारे अपने दिल पर मेहनत करने की नीयत करें। எனவே நீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்துல முயற்சி செய்வோம், அப்படி நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். और दिल पर मेहनत क्या है? दिल पर मेहनत है कसरत जिक्र। உள்ளத்துல செய்ய வேண்டிய மிகப்பெரிய முயற்சிகள்ல ஒன்றுதான் இந்த உள்ளத்துக்கு அதிகமாக நாங்கள் திக்ர் செய்ய வைக்கிறது. अल्लाह ताला कुरान मजीद में 8 जगह अल्लाह ताला फरमाते हैं, ए मेरे बंदो कसरत से जिक्र करो। இனிமேல் முழு குர்ஆனிலும் 8 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா அதிகமாக திக்ர் செய்யறதை பத்தி கட்டளை போட்டிருக்கார். வல்லாகிரீன அல்லாஹ கஸீரன் வல்லாகிராத், அதுல ஒன்று அல்லாஹ் தஆலா அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல்லாகிரீன அல்லாஹ கஸீரன் வல்லாகிராத் இந்த ஆயத்துல சொன்னார். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்து வச்சிருக்கிறதாக அல்லாஹ் வாக்களிக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, இன்னொரு ஆயத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே நீங்க அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றார். وَإِذَا لَقِيتُمْ فِئَةً فَاثْبُتُوا وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. யுத்த மைதானத்துல யுத்தத்துல கலந்து கூட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புத்து, நீங்கள் அந்த எதிரி படையை சந்திச்சா உறுதியாக நில்லுங்க. நீங்க அதுல உறுதியாக நில்லுங்க, யுத்தம் செய்யறதில்ல, அதோட சேர்த்து அல்லாஹ்வை நீங்க அதிகமாக திக்ர் செய்யுங்க, நீங்க வெற்றி அடைவீங்க அல்லாஹ் சொல்றான். इस आयत से पता चलता है कि दीन पर इस्तिकामत के लिए कसरत जिक्र लाज़मी है. எனவே தெரியுமானே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றதுல இருந்து எனக்கும் உங்களுக்கும் விளங்க வேண்டிய செய்திங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எதிரி படையை சந்திச்சா நீங்க உறுதியா நில்லுங்க, திக்ர் செய்யுங்கன்றால் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கிறது, அல்லாஹ் அதிகமா யாபகம் செய்யறது இருக்குது. இது தீன்ல உறுதியாக தீன்ல இஸ்திகாமத்தாக இருக்கிறதுக்கு ஒரு வழி எங்களுக்கு இந்த ஆயத்திலிருந்து விளங்கி. मगर ये कसरत जिक्र अपनी मर्जी से नहीं, सीख कर. அவன் நிறைய திக்ர் செய்யுங்க, அதிகமா திக்ர் செய்யுங்க குர்ஆன கட்டளைகள். சரி, அதிகமா திக்ர் செய்யணும், எப்படி செய்யற? ஒவ்வொரு ஆளும் தனக்கு பட்டமாய் செஞ்சு கொண்டு போறியா? இல்லைங்க, அதை படிச்சு அந்த முறையில செய்யும். हम नमाज को सीख कर पढ़ते हैं, நாம தொழுகையை படிச்சு தான் தொழுவோம். तबलीग सीख कर करते हैं, தாவத்துட முபாரக்கான அந்த உழைப்ப கனிமானவர்கள் அதை படிச்சு தான் செய்வோம். नमाज़े जनाजा सीखते हैं फिर पढ़ते हैं, जनाजा தொழுகையை படிக்கிறோம், படிச்சு தான் தொழுவோம். लेकिन तयम्मुम पहले सीखते हैं फिर करते हैं, तयम्मुम से मुறையை படிச்சு தான் तयम्मुम செய்வோம். जो आदमी बगैर सीखे तयम्मुम करेगा, யாரு तयम्मुम படிக்காம तयम्मुम செய்ய போவாரோ तो वो कुल्ली कैसे करेगा? कुल्ली कैसे करेगा? कुल्ली कैसे करे? और तयम्मुम செய்யறத படிக்காம போனா तयम्मुम முறை எப்படி செய்ய போறார்? मुझे एक आदमी ने कहा कि तयम्मुम में कुल्ली कैसे करते हैं? कुल्ली समझते हैं, मुंह में पानी डाल के निकालते हैं, तयम्मुम में कुल्ली कैसे करेंगे? उसने मुझसे पूछा. அதிரத்துல வந்து ஒரு மனுஷன் கேட்டார், அதிரத்து அந்த புது செய்யக்குள்ள வாய் கொப்பளிக்கிறதுக்கு தானே, அது தயமம் செய்யக்குள்ள மண்ணால் எப்படி செய்யறன்னு சொல்லி கேட்டார். उसने समझा कि शायद तयम्मुम में मट्टी मुंह में डाल के फिर निकालेंगे. அவர் விளங்கினார், மண்ணை வாயில போட்டு துப்போன்னு மட்டும் விளங்கினார்.
हालांकि तयम्मुम तो ज़रबतान, தயமம் என்ன வெறுமனே 2 அடிகள் மண்ணில் அடித்து செய்யறதுதான். जब हम सीख के नहीं करेंगे तो फिर तयम्मुम में मट्टी से कुल्ली करेंगे, भले मट्टी से कुल्ली करेंगे। எனவே கண்ணியமானவர்கள், எப்ப நாங்க தயமத்தை படிக்காம தயமம் செய்ய போவோமோ அப்ப மண்ணாலையும் வாய்ப்பு குளிக்க வேண்டி வந்துடும். इसी तरह जब जिक्र सीख के नहीं करेंगे तो पागल हो जाएंगे। கண்ணியமானவர்களே, அது மாதிரி இது எல்லாத்தையுமே நாம படித்து செய்யற மாதிரி जिक्ரையும் படித்துதான் செய்யணும். இல்லாட்டி எல்லாம் பாதுகாக்கணும், எங்களோட புத்தியை பறிகொடுக்க வேண்டி வந்துடும். भटकते रहेंगे, फायदा नहीं होगा। நான் சொல்லிக்கொண்டு இப்போ எல்லாம் நடக்குமான பிரயோஜனம் வராது. हजरत मौलाना अशरफ अली साहब थानवी रहमतुल्लाह अलैह फरमाते थे कि मैं बहुत सोचता था कि अल्लाह के जिक्र से फ़ायदा, सिर्फ अल्लाह के जिक्र से फ़ायदा क्यों नहीं होता। हालांकि अल्लाह के नाम से फ़ायदा होना चाहिए, लेकिन सिर्फ अल्लाह के जिक्र से फ़ायदा क्यों नहीं होता। उसके लिए किसी शेख की ज़रूरत क्यों पड़ती है। கண்ணியமானவர்களே, ஹஜரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆலிம். அதில் சொன்னாங்க, எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு, அல்லாத பேரை ஒரு மனுஷன் சொல்லி கொண்டிருந்தா, அதுக்கு செஞ்சு கொண்டிருந்தா, அதுல பிரயோஜனம் எப்படியுமே உண்டாகத்தான் போகுது. ஆனா அதை ஏன் ஒரு ஷேக் கொண்டு, அதாவது அதை வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் ஈக்கணும், அவருடைய வழிகாட்டலோடு அதை செய்யணும் என்றது ஏன் அந்த யோசனை எனக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு. किसी शेख के बगैर जिक्र से पूरा फायदा क्यों नहीं होता, ये इश्काल पैदा होता है। ஒரு ஆளோட வழிகாட்டல் இல்லாம நாம திக்ர் செஞ்சா ஏன் ஒரு இடத்தை அடையலாம், ஏன் அதை கொண்டு பிரயோஜனம் அடையலாம், இந்த யோசனையும் இந்த கேள்வியும் எனக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு. बाद में ये समझ आई कि अल्लाह का निज़ाम ही कुछ ऐसा है। அதுக்கு பிறகு எனக்கு விளங்க வந்துச்சு, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய ஏற்பாடே அப்படித்தான், அல்லாஹ் அப்படித்தான் துனியாவில் அமைச்சு வச்சிருக்கிறார் என்றதை நான் விலை கொண்டேன். इसलिए कि अल्लाह ताला ने दुनिया में सिर्फ किताबें नहीं भेजी। அது எப்படி விளங்கிய அதுல சொன்னாங்க, அல்லாஹ் தாலா துனியால வெறுமனே கிதாபுகள், வானத்திலிருந்து இறக்கப்பட்ட கிதாபுகள்னாலே வெறும் கிதாபை மட்டும் அல்லாஹ் இறக்கி வைக்கல। अल्लाह ताला किसी पहाड़ पे कुरान उतार देते, आसमान से आवाज आती, किताब रखी हुई है, इसको उठाओ बंद करो। அல்லாஹ் தாலா எப்படி செய்யலை, ஒரு மலைக்கு மேல குரான் இறக்கி வச்சு போட்டு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டு, இந்த மலையில குரான் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, அதில் உள்ள மாதிரி அமல் செய்யுங்க, இப்படி எல்லாம் செய்யல। तौरात देने के लिए मूसा अलैहिस्सलाम को बुलाया। கண்ணியமானவர்களே, தௌராத்தை கொடுக்கறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பிச்சிட்டார்। इंजील के साथ हजरत ईसा भी थे, இன்ஜீலோட ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வச்சிருந்தார்। ज़बूर के साथ हजरत दाऊद भी थे। ஜபூர் வேதத்தோட ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வச்சிருந்தார்। कभी ऐसे नहीं हुआ कि नबी तो आया नहीं और किताब आ गई है। கண்ணியமானவர்களே, எப்பவுமே உலகத்தில் நடக்கல, ஒரு நபி இல்லாம அல்லாஹ் ஒரு வேதத்தை இறக்கினார்। इससे पता चलता है कि अल्लाह के नाम के साथ अल्लाह का नाम सिखाने वाला भी लाज़मी है। எனவே கண்ணியமானவர்களே, அதுல நான் விலை கொண்டேன், அல்லாஹ்வை விளங்குறதா, அல்லாஹ்வோட பேரை விளங்குறதா, அல்லாஹ்வை விளங்கப்படுத்துற ஒரு ஆள் இருந்துதான் விளங்கப்படுத்தணும் என்பதை நான் விளங்கினேன்। तो आप सब नियत करें कि अल्लाह ताला का जिक्र कसरत से करेंगे और सीख के करेंगे। அதனால நாங்கள் எல்லாரும் நியத் வைப்போம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நாங்கள் எல்லாரும் அதிகமாக zikr செய்வோம், அதோட சேர்த்து அதை நாங்கள் ஒருவருடைய வழிகாட்டல்ல படித்து zikr செய்வோம், இன்ஷா அல்லாஹ்। जब इंसान अपने दिल पे मेहनत करता है तो उसकी ज़बान में अल्लाह तासीर पैदा कर देते हैं। எனவே எப்ப மனிதன் தன்னை உள்ளத்துல முயற்சி செஞ்சு உள்ளம் சுத்தமாயிடுமோ அவட நாவிலிருந்து வெளியாகிற வார்த்தைகள்ல அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான பிரதிபலிப்பை வச்சிருப்பான்। फिर जब वो दावत देता है तो उसकी बात दिल में उतरती चली जाती है। எப்ப அவர் தாவத்துக்காக தன் நாக்கை திறந்து பேச ஆரம்பிப்பாரோ அவருடைய பேச்சு மக்களோட கல்புக்கு போய் சேரும்। आज हमारी दावत के बोल कानों से टकरा के वापस चले जाते हैं। இன்னைக்கு என்ன நடந்துச்சு, நாங்க பேசுறோம், என் பேச்சு அவனோட காதுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு கல்புக்கு போயிட்டு சேருது இல்ல। अंदर में क्यों नहीं उतरते? ஏன் உள்ளத்துக்கு போயிட்டு சேருது இல்ல? बरस ना बरस हो गए हैं हमें दावत देते हुए, ये बात अंदर में क्यों नहीं आती है? நாங்க வருஷ கணக்கில் அவரை சந்திச்சு அவர்கிட்ட பேசுறோம், ஆனா எங்களோட பேச்சு ஏன் அவரோட கல்புக்கு போயிட்டு சேருது இல்ல? इसलिए कसरत जिक्र की नीयत करें और जिक्र को सीख के करने की नीयत करें ताकि हमारी दावत की मेहनत में क़ुव्वत आए।
எனவே கண்ணியமானவர்கள், அதனால நாங்க செய்யற இந்த முபாரக்கான தாவத்துடைய உழைப்புல ஹெல்த் அதுல அந்த கூவத்து உண்டாகணும். நாங்க மக்களை சந்திக்கிறோம், அவங்களோட பேசுறோம், எங்க பேச்சுகள் அவனோட உள்ளத்துல போயிட்டு சேரணும், எங்க பேச்சுகள் அந்த பிரதிபலிப்பு வரணும். அதுக்கு என்ன வழி? நாங்க அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக, அதையும் ஒரு முறையில படிச்சு செய்தவர்களாக நாங்க எல்லாரும் ஆகிறதுக்கு நீதி இருக்குமா இன்ஷா அல்லாஹ். और ताकि दिल को सुकून मिले। இனிமேல் அதோடு சேர்த்து அந்த முறையில நாங்க திக்ர் செய்ய ஆரம்பிச்சு எங்க உள்ளத்துல அமைதி கிடைக்கும். अला बिज़िक्रिल्लाह तत्मइन्नुल कुलूब। அல்லாஹ் சொல்றான், கண்ணியமானவர்களே, மனித உள்ளங்கள் அது அமைதி அடைகிறது அல்லாஹ்வை நினைக்கிறது, அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது கொண்டார். तैयार है इंशाअल्लाह? அதுக்கு எல்லாரும் தயாராகிறீங்களான்னு கேட்கிறாங்க. सबसे ज्यादा दिल को तबाह करने वाली चीज गुनाह है। கண்ணியமானவர்களே, மனித உள்ளத்தை சீர்குலைக்கிற ரொம்ப பெரிய ஒரு ஆயுதம், ஒரு சாதனம், ஒரு வேலை என்ன தெரியுமா? அது பாவம் செய்வது. அதனால இன்ஷா அல்லாஹ்